ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை, சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லா வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழுலாம் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் காலிஃப்ளவரை போட்டுடலாங்க. காலிஃப்ளவரை போட்டுட்டு இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. கடாய் சூடானதுமே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்து வரும்போது 3 பெரிய வெங்காயம் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 3 சின்ன பீஸ் இஞ்சி, கூடவே 8 பல் பூண்டு, 2 பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேங்க. மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், அது வரை இதை வதக்கிக்கலாங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் 4 தக்காளி பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகிற வரை வேக விட்டுக்கலாங்க. இப்போ காலிஃப்ளவர் 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இதை தண்ணி வடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம். மல்லித்தூள், கரம் மசாலா தூளோட பச்சை வாசனை போகணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதில் காலிஃப்ளவரை சேர்த்திடலாம். நம்ம இதுவரை கிரேவியில் உப்பு சேர்த்தவே இல்லை, அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காலிஃப்ளவரும் அந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி 200 ml வரும், அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரை இதை வேக விட்டுக்கலாம். அப்பப்போ திறந்து பார்த்து கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவரும் நல்லா வெந்துடுச்சு, கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு. காலிஃப்ளவர் வெந்துடுச்சான்னு பார்த்துக்கோங்க. வேகலைன்னா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கோங்க. இங்கே காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு, அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போடுறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வேக விடும்போது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சாதம், சப்பாத்தி, தோசை, வெரைட்டி ரைஸ்னு எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.